த லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் நம்ம சிந்திக்க வேண்டிய எஸ்தர் ராஜாத்தியின் பகுதி எஸ்தர் 5வது அதிகாரம், வசனங்கள் 1 முதல் 4 வரை. எஸ்தர் ராஜாத்தி வந்து சொல்லிட்டாங்க, மொர்தெகாய் வந்து நீ ரொம்ப ரூடாக சொல்லிட்டாரு, நீ வந்து ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, சரி எனக்கு வேறு வழி இல்லை, நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஆனால் எனக்காக உபவாசம் இருங்க அப்படி சொல்லி இது யூதர்கள், சூசானில் உள்ள யூதர்களும் அவளுடைய தாதிகள் எல்லாரும் தானும் சேர்ந்து உபவாசம் 3 நாள் உபவாசம் இருந்தாங்க. அந்த 3 நாள் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் அவள் வந்து சரி மனதை வந்து ஒரு தயார்படுத்திக்கிட்டு கொஞ்சம் தைரியத்தோடு இது ராஜ வஸ்திரம் தரிச்சு, அதாவது ராஜாவுக்கு முன்னாடி எப்படி நிற்கணுமோ அதுக்கு வேண்டிய வஸ்திரங்கள்லாம் போட்டு ப்ராப்பராக வந்து அரண்மனையில் ராஜா கொலுவிட்டு இருக்கார், உட்காந்துருக்கார், அவரோட பிளேஸில் உட்காந்துருக்காரு. அவர் முன்னாடி போய் நிற்கிறா. நின்னவுடனே அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன இது எஸ்தர் ராஜாத்தி வந்து நிற்கிறா அப்படின்ட்டு, சொல்லு, நீ உனக்கு என்ன, உன்னுடைய மன்றாட்டு என்ன, உனக்கு என்ன வேணும்? அது வந்து அவருக்கு முதல்ல அவர் கண்களில் கனிவு கிடைக்கணும். கிடச்சிருச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் செங்கோலை நீட்டுறாரு. செங்கோலை நீட்டணும். அப்படி நீட்டினோடனே அந்த செங்கோலோட ஒரு முனை அவர் கையில் இருக்கும். அதர் எண்டை வந்து அந்த யார் வத்தி நீட்டுறாங்களோ அவங்க வந்து அதை டச் பண்ணணும். டச் பண்ணதுக்கப்புறம் தான் ராஜாவும் அவங்களும் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகும். அது மாதிரி எஸ்தர் ராஜாத்தி அந்த செங்கோலோட மறுமுனையை தொட்ட உடனே, சொல்லுமா உனக்கு என்ன வேணும்? இந்த ராஜ்யத்தில் பாதி கேட்டால் கூட நான் கொடுப்பேன். அன்றைக்கி ராஜா நல்ல மூடில் இருந்திருக்காரு. ஆனால் பாதி கேட்டால் கூட கொடுத்துருவேன் நான். இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்டவுடனே ராஜாத்தி சொல்கிறாங்க, எஸ்தர் ராஜாத்தி, எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் ஒரு சின்ன விருந்து தயார்படுத்தியிருக்கேன். அதில் வந்து அதுக்கு நீங்களும் ராஜாவும் ராஜாவோட நண்பராகிய ஆமானும் வந்து அந்த விருந்துக்கு வரணும் அப்படின்ற ரெக்வெஸ்ட் மட்டும்தான் சொல்கிறா. உடனே ராஜா வந்து சரி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமானுக்கு நியூஸ் அனுப்பிடுறாரு. இதுதான் இந்த போர்ஷன் இன்னைக்கு அவள் வந்து முதல்ல ராஜாவை மீட் பண்ணுறா. ராஜாவோட கண்களில் கனிவு கிடச்சிருச்சு. ராஜாவையும் ஆமானையும் விருந்துக்கு அழைக்கிறாள். இதுதான் இன்னைக்குரிய போர்ஷன். நாளைக்கு என்ன நடக்குது, விருந்தில் என்ன நடக்குது, எல்லாத்தையும் அடுத்தடுத்த நாட்களில் பார்ப்போம். அல்லேலூயா.